தஞ்சை பெருவுடையார் கோவில் சொத்துக்களை அபகரித்து வைத்துள்ள அனைவரும் இந்த திருக்கோயிலிடம் தானாக முன்வந்து ஒப்படைக்க வேண்டும். அன்போடு கேட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் சொத்துக்களை பிற மதத்தினர் மட்டுமல்ல இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் அபகரித்து வைத்துள்ளார்கள். அது யாராக இருந்தாலும் தானாக முன்வந்து இந்த சொத்துக்களை ஒப்படைக்க வேண்டும். ஏன் என்றால் இது தமிழர்களின் வரலாறு, அடையாளம். இந்த அடையாளத்தை அழிக்கலாமா? தமிழ்நாட்டில் நீங்கள் இருந்து கொண்டு இந்த அடையாளத்தை அழிக்க முன் வரலாமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எந்த மதத்தவருங்கிறதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாம் எல்லாம் தமிழர்கள். நம்ம அடையாளத்தை நாமே அழிக்கலாமா என்பதுதான் என் கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் நிர்வாகத்தில் உள்ள பிற மொழியாளர்களை இந்து அறநிலைத்துறை வெளியேற்ற வேண்டும். இதற்கு பதிலாக சோழர்களை இந்த நிர்வாகத்தில் நியமனம் செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்து அறநிலைத்துறையில் இருந்து இந்த கோயிலையும் இந்த சொத்தையும் பாதுகாக்க இந்து அறநிலைத்துறையில் இருந்து வெளியிலே கொண்டு வர வேண்டும். சோழர்களிடம் இந்த கோயிலை ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழனின் தன்மானம் தலை நிமிரும், இல்லை என்றால் தலை கவுரும். இதை மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும். உலகத்தில் நீங்கள் எங்க வேண்டுமானாலும் போய் சொல்லலாம் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்று. அந்த அளவுக்கு நமது அடையாளம் உலகத்தில் முத்திரை குத்தப்பட்டது. இது அழியலாமா? மக்களே புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக கிடைத்த தகவலின்படி அரக்கோணம் பக்கத்தில் 200 ஏக்கர் நிலம் இருக்கான். இப்படி ஏகப்பட்ட சொத்துக்களை அபகரித்து கொண்டார்கள். இதையெல்லாம் அரசு மீட்டெடுக்க வேண்டும். எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைத்தால் கசக்கி பிழிஞ்சு எடுத்துருவேன். மக்களே புரிந்து கொள்ளுங்கள். இது நம் உணர்வு மட்டுமல்ல, உரிமையும் கூட. நன்றி, வணக்கம்.